முதல்ல உள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் வெளியே வந்து நடைமுறையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. செய்கிற தொழிலில், கையின் பிரயாசங்களில் வெற்றி, பொருளாதார வாழ்க்கையில் வெற்றி, வாழ்வு உண்டாயிருக்க வேணும்னு சொன்னால் அது எங்கேயோ வெளியில் எங்கே போய் அங்கே போய் இதை மரத்தில் பறிக்கிற மாதிரி இல்லை. இது அங்கே போய் இங்கே போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இல்லை, கடையில் வாங்குற மாதிரி இல்லை, அங்கே எங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி இல்லை. இது உள்ள இருந்து வருகிற ஒன்று. நீரென் மறைவிடா நீரை தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். நீரென் மறைவிடம் நீரை தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ராஜ்யத்தின் மனப்பான்மை என்கிறது குறித்து கடந்த பல வாரங்களாக போய்த்து வருகிறோம். அதை கொஞ்சம் கவனிப்போம். இந்த ராஜ்யத்தின் மனப்பான்மை ரொம்ப முக்கியம். என்னென்னு சொன்னால், இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்துட்டா போதாது. நிறைய பேர் பிரவேசித்துட்டாங்க கிறிஸ்தவங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசுவை விசுவாசித்து ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, ரட்சகராக மட்டும் இல்லை, எப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்க? ஆண்டவராக. அதான் ராஜ்யம். அவர் இப்போ ஆண்டு கொள்றார், அவர் அவங்க ராஜாவா இருக்கிறார், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறாங்க. அதைத்தான் தேவனுடைய ராஜ்யம். இந்த விதத்தில் வந்துருச்சு ஏற்கனவே. யாரெல்லாம் இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவரால் ஆளப்படுகிறார்கள், அவர் அவங்களை நடத்துறாரு, அவருடைய சித்தத்தை அவங்க பூமியில செய்யறாங்க. இந்த வசனம் அதுக்காக தான் வாசித்தேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும். அப்ப ராஜ்யம் வருதுன்னா எப்படி அது வருது? அவருடைய சித்தம், பரலோக சித்தம் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுகிறது. அப்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது, ஒரு பெரிய திருப்பு முனையாக இது அமைகிறது.
ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, அல்லது இந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படிதானே பிரவேசிக்கிறோம். அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு திருப்பு முனை அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது என்று சொல்லலாம். முன்ன அவளுடைய சித்தம் நிறைவேறிட்டு இருந்தது, இப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேறுது. முன்ன அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதான்னு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யறாங்க. அப்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே உண்டாகிறது. இந்த வித்தியாசம் உண்டாகிறதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அது எப்படி உண்டாகிறதுன்னு சொன்னா, இந்த ராஜ்யம் பாருங்க, நமக்கு உள்ள இருக்கிற ராஜ்யம் இது பிரத்யட்சமாய் வராது அப்படின்னு சொன்னார். இப்போ வந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம் இப்போ பிரத்யட்சமா வரல. அப்படின்னா இதோ இங்க இருக்குது அதோ அங்க இருக்குன்னு பாக்குற அளவுக்கு வரல. இது எங்க இருக்குது? நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒன்றாய் இது இருக்கிறது. அப்ப தேவனுடைய காரியங்கள் எல்லாமே உள்ள இருந்து வெளியே வேலை செய்யற காரியமா இருக்குது. இப்போ எல்லாம் உள்ள இருந்து தான் வெளியே வேலை செய்யுது. கர்த்தர் நமக்குள்ள ஏதாவது பண்ணணும்னா முதல்ல உள்ள செய்யறாரு, அப்புறம் தான் அது வெளியே வருது. நீங்க சுகத்தை பெறணும்னா சுகம் எங்க ஆரம்பிக்குது? முதல்ல உள்ள ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் அது வெளியே வரணும். குடும்ப வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் வேணும்னா முதல்ல உள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் வெளியே நடைமுறையில குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. செய்கிற தொழிலில் கையின் பிரயாசங்கள்ல வெற்றி, பொருளாதார வாழ்க்கையில வெற்றி, வாழ்வு உண்டாயிருக்க வேணும்னு சொன்னா அது எங்கேயோ வெளியில எங்கே போய் அங்கே போய் இதை மரத்தில் பறிக்கிற மாதிரி இல்லை. இது அங்கே போய் இங்கே போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இல்லை, கடையில் வாங்குற மாதிரி இல்லை, அங்கே எங்கேருந்து வாங்கிட்டு வச்சுக்கிற மாதிரி இல்லை. இது உள்ள இருந்து வருகிற ஒன்று. அதனால தான் பாருங்க உள்ள பிரசங்கம்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா பார்சல் கட்டி அனுப்பிச்சிருவேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி கத்துட்டு வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்துட முடியும்னா எதுக்கு பாவம் மலையிலலாம் வந்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்க வீட்லயே இன்னைக்கு இருந்து நல்ல காலையில் எழுந்திரிச்சு இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் கொண்டு கொடுக்கறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணுவேன். இதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக ஒரு 100 பேரை எம்ப்ளாய் பண்ணி பேக்கெட்ல போட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருவேன். ஏன் இங்க வர வேண்டியதா இருக்குது? ஏன் இந்த பைபிள் எடுத்துட்டு வரணும்? ஏன் இங்க 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்கிறோம்? ஏன் இவ்வளவு தரவா எடுத்து வாரம் எடுத்து இதை அப்படியே உள்ள போய் பிரசங்கம் பண்றோம்னு சொன்னா, இப்படிதான் ராஜ்யம் வேலை செய்யுது. இது உள்ள ஒரு மாற்றம் ஏற்படாம வெளியே ஒரு மாற்றம் ஏற்படவே முடியாது. உள்ள ஆரம்பிச்சுதான் அது வெளியே வரணும். எது நடக்கணும்னாலும் வாழ்க்கையில உள்ள ஆரம்பிச்சுதான் வெளியே வரணும். ஒருத்தர் சொல்ற பையன் உருப்படவே மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் ஏதாவது ஜெபம் பண்ணி இந்த பேய் இதெல்லாம் கொஞ்சம் விரட்டி என்னத்தையாவது. எந்த பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு உள்ள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனு பிசாசு பிடிச்சிடல. அவனுக்கு தேவனுடைய சித்தம், பரலோக சித்தம் அப்படி பூமியில அவனுடைய வாழ்க்கையில செய்யப்படணும். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அவன் நினைச்சதை செஞ்சதே பழக்கப்பட்டான். இப்ப வித்தியாசமான விதத்துல வாழணும். அப்ப அதுக்கேற்ற ஒரு போதனை, அதுக்கேற்ற ஒரு டீச்சிங் எல்லாம் இருக்கணும். இப்போ அது இருந்தாலும் உள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமா வெளியே ஒரு மாற்றம் உண்டாக முடியும். அதனாலதான் அதெல்லாம் போதிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அதனால இவ்வளவு கவனம் செலுத்தி நானும் இதை அறிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்குது. இவ்வளவு தரவா எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தை விதை மாதிரி இருக்குது. இது உள்ள போய் இது வேலை செஞ்சு இது உள்ளத்தை மாற்றி மனதை மாற்றி அப்புறம் தான் வெளியே மாற்றங்களை உண்டாக்க முடியும். இந்த மாற்றம்ங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. இது நிறைய பேர் வலியுறுத்துறது கிடையாது. எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க? ரட்சிக்கப்பட்டா நீ பரலோகம் போவேன்னு. ரட்சிக்கப்பட்ட பரலோகம் போகணுது உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் இருக்கு. இந்த வாழ்க்கையில குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ், தரத்திலே எல்லா விதத்திலும் வித்தியாசம் இந்த வாழ்க்கையிலேயே உண்டாகிறது. இந்த வாழ்க்கையிலேயே பரலோகத்தை இந்த பூமியிலேயே நாம் ருசி பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. அது நிறைய பேர் எம்பசைஸ் பண்றது இல்லை. அதை எம்பசைஸ் பண்ண என்ன சொல்லிடுறாங்க? அது என்னங்க நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே நடந்துடுற மாதிரி சொல்றீங்க, அதெல்லாம் பரலோகம் போய் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எதையாவது ஒன்று சொல்ற நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னா, இதுல இந்த உலகம் இது பாவ உலகம், இது இந்த உலகமாக்கும், இங்க சாப உலகம், இதுல இப்படிதான் ஆக்கும், இங்க ஒண்ணு கிடையாதாக்கும், அங்க போய் தான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணிருந்தேன். சும்மா ஆசீர்வாதத்தை பற்றி. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள பாவம், அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க திருன்னு முழிக்கிறாங்க எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு. அவங்களுக்கு எப்பவுமே நான் ஆசீர்வாதத்தை பற்றி தான் சொல்றது. ஏன்னா ஆரம்பமே சரியா இருக்கணும் இல்லையா? அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தானே நம்ம பிரசங்கம் பண்றோம். ஒன்றும் இல்லை, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குதுன்றதை பற்றி பிரசங்கம் பண்ற சொல்றாரு. இன்னைக்குமா ஆசீர்வாதம்? கல்யாணம் யாது
இன்னைக்கு வந்து ஆசீர்வாத பிரசங்கம் தான் நான் பண்றாரு. நான் சொன்னேன், இம்மையை மோட்சம் போல் ஆக்கும் வல்லவரேன்னு இப்பதான் வாய்களே பாடினாரு. நான் சொன்ன, பாடினது தானே பிரசங்கம் பண்றேன், பாடுறீங்க, பிரசங்கம் பண்ணா அப்ஜெக்ட் பண்றீங்களேன்னு. பாடுறீங்க, ஆனா பிரசங்கம் பண்ணா மட்டும் கோபம் வருது. பாடுறது கொஞ்சம் நின்று கவனிச்சிங்கனாலே சரியா இருக்கும். அப்ப என்ன இப்ப இந்த வாழ்க்கையில என்ன ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னா, வாழ்க்கையை மாற்ற முடியும், வாழ்க்கை மாற முடியும். நிறைய பேருக்கு பாருங்க இந்த தலை விதியில நம்பிக்கை இருக்குது. தலை விதி அப்படிங்கிறத நம்ம அவரோட தலை விதிப்படி தான் நடக்கும். அவன் தலை விதிப்படி தான் அவனுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த பொண்ணா இந்த தலை விதிப்படி தான் இது நடந்தது. இப்படியே சொல்லியே ஊர்ல ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்க. அப்ப யாருக்குமே ஏதாவது ஒன்று நடந்துட்டு நம்ம தலை விதிப்படி தான் நடந்துட்டு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்க பேசாம ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒன்னும் அதை பற்றி ஒன்றும் மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு வேண்டிய எந்த வழிமுறைகளையும் அவர் கையாளுகிறது கிடையாது, தேடுறது கிடையாது, ஒன்றும் பண்றது கிடையாது. எல்லாம் தலை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருந்துட்டே இருக்கிறாங்க. தலை விதிப்படி தான் நடக்கும். நான் இருந்தேன்னா இந்நேரம் என்னென்னமோ நடந்துருக்கும். தப்பு. தலை விதிப்படி தான் நடக்கும் நம்புறது தப்பு. ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, தளபதிப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த மைண்டுங்கிறது, மனதுங்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியா இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம். நானும் அப்படிதான் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன் சொன்னா, அதாங்க உங்க தளபதி போய் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு அவரு. என்னத்தை பண்றது போங்க. கெட்டதா நடந்தா உங்க தளபதி படி தான் நடக்குதுன்னாரு. அப்புறம் நல்லதா நடந்தா அதாங்க உங்க தளபதி இப்படி இருக்குது, அது கெட்டதா நடந்து இப்படி நல்லது ஆகணும்னு இருக்குது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த தளபதிங்கிற தளபதியை தான் மாற்ற முடியல. தளபதி மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தான் மாற்ற முடியல. மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்காரு பாருங்க. மைண்டுங்கிறத ஒரு கருவியை கொடுத்துருக்கிறாரு, மாற்றத்துக்கான கருவிங்கிறத பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பாருங்க. மைண்ட் வந்து மாற்றத்துக்குரிய ஒரு கருவி. இந்த மைண்ட்ல இந்த மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மனம்ங்கிறது பொதுவா எண்ணங்கள், யோசனைகள், அறிவாற்றல் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது இல்லையா மனம்ங்கிறது. இந்த மனதுல வந்து இமேஜினேஷன்ஸ் அல்லது கற்பனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இமேஜினேஷனை டிக்ஷனரி டெஃபினிஷன் எப்படி கொடுக்குது, டிக்ஷனரியில் இப்படி டிஃபைன் பண்றாங்க. இமேஜினேஷன் கற்பனையை இப்படி டிஃபைன் பண்றாங்க. இமேஜினேஷன் இஸ் தி எபிலிட்டி ஆர் இஸ் அவர் எபிலிட்டி that we have in our mind to be able to see something that is not real or present. அதாவது கற்பனைனா என்னவா, நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு ஆற்றல். அது கற்பனை என்ன விதமான ஆற்றல்? இல்லாத ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு முன்பாக இல்லாத ஒரு காரியத்தை கற்பனை செய்து பார்க்க அல்லது கற்பனையின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இமேஜினேஷன். இருந்தா நான் உன்னை பார்த்துட்டேன்னா அது இமேஜினேஷன் கிடையாது, இல்லாத உன்னை பார்க்கறது தான் இமேஜினேஷன் இல்லையா. வார்த்தைகளும் பாருங்க இமேஜினேஷனை தான் உருவாக்குது. வார்த்தைகள் வந்து எண்ணங்களை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னா ஒரு பிக்சரை உண்டாக்குது. சொல்லியிருக்கேன் இல்லையா, டாக்னு சொல்றோம். டாக்னு சொன்னோன்னா ஒரு 3 லெட்டர் வேர்டா பாக்குறீங்க, ஒரு 3 எழுத்துக்களாலான DOG டாக் அதான் பாக்குறீங்க. அந்த டாகை பார்க்கல நீங்க, DOGன்ற டாகை பார்க்கல. என்ன டாகை பாக்குறீங்க? நாயே கண்ணுக்கு தெரியுது. கருப்பு நாய் அப்படின்னா என்ன, பிளாக் டாக்னு ஒண்ணு கருப்பா ஒரு நாயை தான் பாக்குறீங்க. வெள்ளை நாய்னா வெள்ளையா ஒரு நாயை கண்ணுக்கு தெரியுது. WHITEDOG அப்படின்னா பாக்குறது இல்லை இல்லையா. ஏன்னா வார்த்தைகளை வந்து பிக்சர்ஸ் உண்டாக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையினுடைய வேலை என்னன்னா உள்ள வந்து ஒரு படத்தை உண்டாக்கும்படியாக தான் அது கொடுக்கப்படுகிறது. பாருங்க, திங்கிங் இமேஜினேஷன் இல்லாம யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே இமேஜினேஷன் இருக்குது. சிலர் சொல்றாங்க நீ ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிற, சொல்றாலும் இமேஜின் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. திங்கிங்கே பண்ண முடியாது பாருங்க. இமேஜின் பண்ணாம திங்கிங்கே கிடையாது. சில உதாரணங்கள் தரேன் பாருங்க. பயப்படுறாருன்னு வைங்க ஒருத்தர். பயம் என்ன? பயம் ஒரு விதமான எண்ணம், மனதில் ஒரு கோளாறு. எதையோ ஒன்றை குறித்து பயப்படுறாங்க. வியாதி வந்துருச்சு, வியாதி வந்தோடனே என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அந்த வியாதியை குறித்த ஒரு பயம். அந்த பயம் எந்த வடிவில் வருது பாருங்க. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? செத்து போயிடுவோமோ, செத்து போயிட்டா நம்முடைய அடக்கம் எப்படி நடக்கும், யார் நம்மளை அடக்கம் பண்ணுவா,
அவங்க வருவாங்களா, மாமியார் வருவாங்களா, இவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் கற்பனை போகும் நிறைய பேருக்கு. எப்படின்னா ஃபுல்லா அடக்கத்தெல்லாம் முடிச்சு ஞாபகார்த்தத்தை கொடுத்துக்க போயிடுவாங்க அவங்க. கற்பனை கற்பனை அப்படி உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது. வியாதின்னு வந்த உடனே அவங்களுக்கு வந்து இதுக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அப்படியே எண்ணி பார்த்து அதை அப்படியே கண்ணுக்கு முன்னால உடனே நிறுத்துறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, ஒரு வீட்டை கட்டணும்னு முயற்சி பண்றீங்க. வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணா ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு உங்க மனதில் என்ன இருக்குதுன்றத சொல்றீங்க. பாருங்க, உள்ள பிக்சர் வந்துருச்சு உங்களுக்குள்ள. அவரை கூப்பிட்டு பேசும்போது என்ன பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், இப்படிப்பட்ட ரூம் வேணும், இப்படிப்பட்ட பாத்ரூம் வேணும், இப்படிப்பட்ட கிளாசெட் வேணும், இப்படி வேணும், எனக்கு இப்படிப்பட்ட பால்கனி வேணும், இப்படிப்பட்ட வராண்டா வேணும். எதையோ ஒன்று கட்டுங்கன்னு சொல்றது இல்லை. எதையோ ஒன்று கட்டுங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு பால்கனி கட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சூசைட் பாயிண்ட் மாதிரி கட்டி போயிருக்கிறாரு ஒருத்தர். நின்னா உழுந்துருவோம் பொழுது. எப்படி வேணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம் இல்லையா? கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டியதாக. இதே ஒன்று கட்டுங்கன்னு சொல்றது இல்லை, யோசிச்சு பார்த்து சொல்கிறோம். இவ்வளோ பெருசாக இருக்குங்க, ரெயிலிங் எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கணும், இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுது. பாருங்க, ஒரு பிக்சர் வந்துடுது. நமக்கு என்ன மாதிரி வீடு வேணும், எவ்வளோ பெருசாக வேணும், ரூம் எவ்வளோ பெருசு இருக்கணும், இப்படிலாம் ஒரு பிக்சர் வந்துடுது. அந்த பிக்சரை தான் என்ன பண்ணுறோம், ஆர்கிடெக்டை கொடுக்குறோம். ஏன் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், நம்ம வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். அவர் ஒன்றும் படம் வரைஞ்சி காமிக்கல, நம்ம வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் அந்த பிக்சர் பதிவாயிடுது. போயிட்டு பாருங்க, பிக்சர் வந்து இங்கேருந்து அங்கே என்ன பண்ணுது, போயிடுது. ஒரு படத்தை அனுப்புற மாதிரி தான் வார்த்தைகள் மூலமாக ஒரு படத்தை, என் உள்ளத்துல இருக்கிற படத்தை நான் என்ன பண்றேன், ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட அனுப்பிச்சிட்டேன். போன்ல போட்டோ அனுப்புறீங்களா, அது மாதிரி தான் இருக்கிற போட்டோ இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு போயிட்ட மாதிரி இந்த இருதயத்துல இருந்து அந்த இருதயத்துக்கு போச்சு. என்ன வார்த்தை தான் அதுக்கு அதனுடைய மீடியம். வார்த்தையின் மூலமாக தான் இந்த உள்ளத்துல இருக்கிற படம் அந்த உள்ளத்துக்குள்ள போய் கிடைக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அப்படிதான். பாருங்க, தனக்குள்ள அவர் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன படம் வச்சிருக்கிறாரோ, தனக்குள்ள அவர் இந்த ராஜ்யத்தை குறித்து, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கையை குறித்து என்ன படத்தை வச்சிருக்கிறாரோ, அதை உங்களுக்குள்ள அவர் எப்படி கன்வே பண்றாருன்னா கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக தான் அதை அனுப்புகிறார். அப்ப அந்த ஆர்கிடெக்ட் நம்ம சொன்ன உடனே அந்த படம் அவருக்குள்ள போயிடுது. அவருக்குள்ள போனோம்னா அவரு படம் வரையக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு, வரைஞ்சே கொடுத்துறாரு. படத்தை வரைஞ்சு என்ன பண்ணிடுறாரு, கிளீனா காமிச்சிடுறாரு. இப்பெல்லாம் 3Dல போட்டு எல்லாம் பக்காவா வீட்டுள்ளே நீங்க போய் பார்க்கலாம். ரூம் உள்ளலாம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டு காமிச்சிடுறாங்க. கிளீனா உள்ள போய் எப்படி இருக்கும், இன்ச் பை இன்ச்சா அது எப்படி இருக்க போகிறதுன்ற முழு உருவத்தையும் உங்களை அப்படியே ஒரு பயணம் மாதிரி உள்ள கூட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது. எப்படி அதை உருவாக்கினார், எங்க அது ஆரம்பிச்சது, எப்படி அது வந்தது, உள்ளத்தில் தோன்றின ஒரு படத்தின் மூலமாக, அந்த படம் வார்த்தையின் மூலமாக கன்வே பண்ணப்பட்டதன் மூலமாக தான் வந்தது. இதெல்லாம் வந்து 3Dலாம் போட்டு காமிச்ச பிறகு வீடே வந்துடுது, கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு என்ன ஆயிடுது, வீடே வந்துடுது. நீ என்னத்தை மனதில் யோசிச்சீங்களோ, என்ன நீங்களோ பார்த்தீங்களோ, எதை அவர் பேப்பர்ல வரைஞ்சாரோ, எதை அவர் கம்ப்யூட்டர்ல போட்டாரோ, அது வந்து உண்மையாகவே உருவாகிடுது. உண்மையாகவே உருவானது எங்க இருந்து உருவாச்சு, அங்க மனதில் இருந்து தான் உண்டாச்சு, அந்த கற்பனையில இருந்து தான் உண்டாச்சு. இன்னொரு உதாரணம், ஏன்னா இது நல்லா விளங்கிக்கிறோம், ஏன்னா சில காரியங்கள் இன்னைக்கு சொல்ல போறேன், அது நல்லா விளங்கணும்னா இது முதல் இது விளங்கிக்கிறோம். நல்லா கல்யாணம் பண்ண இருக்கிறவங்க என்ன சொல்றோம், கனவு காண்றாங்கன்றோம் இல்லையா? கனவுல மிதக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற என்ன சொல்றாங்க, என்ன அந்த எண்ணம், திருமணத்தை குறித்த எண்ணம், திருமண வாழ்க்கையை குறித்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆகுறது, ஒரு கனவாக மாறுகிறது. அது தடுக்க முடியாது, மாறாம. அது அப்படிதான் கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் மனுஷனை, கனவு காணக்கூடியவனாக உண்டாக்கிட்டார். கனவு காணலன்னா தான் கோளாறு. கனவு காணலன்னா தான் கோளாறு. நிறைய பேர் தப்பான கனவுல கண்டு கொண்டு இருக்கிறாங்க, அதுவும் கோளாறு தான். கடவுள் வந்து இந்த கனவு காணக்கூடிய தன்மையை, ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை, ட்ரீம் பண்ண ஒரு இமேஜினேஷன். ட்ரீம்னா ஏதோ தூங்கும்போது வர்றது மட்டும் இல்லை, உட்காந்துட்டு இருக்கும்போது நல்லா முடிச்சிட்டு இருக்கும்போது வருது இல்லை. அந்த இமேஜினேஷன் அது எதுக்கு கொடுத்துருக்கிறார், கனவு உன்னை இமேஜின் பண்ணி, ட்ரீம் பண்ணி, விரும்பி அதை மனதில் வச்சு, அப்படி வச்சாதான் அதை அடைய முடியும். அதை வைக்காம அதை அடையவே முடியாது. யாருமே
இதெல்லாம் நான் ஒன்றும் யோசித்து கூட பார்க்கல, விரும்ப கூட இல்லை, இப்படி நடக்கும்னு நினைக்க கூட இல்லை, அப்படி நடந்துருச்சு அது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, உள்ளத்தில் வச்சு அதை விரும்பி அதை இது பண்ணி சில நேரத்தில் நடக்கும்போது நம்ம நினைச்சதை விட ரொம்ப சிறப்பாக அது நடந்திருக்கலாம். கடவுளை அதை நமக்கு ரொம்ப சுலபமாக்கி தந்திருக்கலாம். நம்ம நினைச்சதை விட ரொம்ப அருமையாக அது கைகூடி வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் நடக்கலாம். ஒழிய நாம் எதை அடைகிறோம் என்றால் ஒரு காரியத்தை நம்ம அடையும் போது ஞாபகம் வச்சுக்கணும். அதை உள்ளத்தில் மனதில் வைக்காம, அதை கற்பனை பண்ணாம, அதை மனக்கண்களால் காணாமல், நம்முடைய கற்பனையில காணாமல் அதை அடையவே முடியாது. இது கடவுள் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விதம் என்கிறத நான் சொல்ல வர்றேன். கடவுள் இப்படிதான் மனுஷனை உண்டாக்கிட்டார். என்ன பண்றது, இதுதான் மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர். இப்படிதான் மனுஷனை உண்டாக்கிட்டார். ஆவி, ஆத்மா, சரீரம்னு உண்டாக்குறார். மனம்ங்கிற ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆற்றல் அவனுக்குள்ள வைத்துட்டாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இந்த புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ள அந்த புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, இந்த புது விதமான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடிகிறதுன்னு சொன்னா, எப்படி இதுக்குள்ள பிரவேசித்து இந்த வித்தியாசமான வாழ்க்கையை இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், நம்ம இங்கதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம கால் இந்த பூமியில பதிஞ்சு இருக்குது. ஆனால் நாம் எங்க இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த தேவையெல்லாம் எங்கிருந்து சந்திக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான்
எனக்காய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.